நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களில் அதிக அளவிலான உடல் உறுப்பு தான உறுதிமொழிகள் பதிவு செய்யப்பட்டு உலக சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. 3 மாதங்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட இந்த முயற்சி, இந்த விழிப்புணர்வு என்கின்ற அந்த வகையில் மக்கள் இன்றைக்கு 45,861 பேரிடமிருந்து உடல் உறுப்பு தான உறுதிமொழிகளை பதிவு செய்ய ராமகிருஷ்ணா மருத்துவமனை இன்றைக்கு காரணமாக இருந்திருக்கிறது. பொதுவாகவே தன்னார்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வெவ்வேறு வகைகளிலான சேவைகளை சமூகத்தில் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும், ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் சேவை என்பது மருத்துவ சேவையோடு நில்லாமல் இந்த மனிதநேயமிக்க சேவையையும் முன்னெடுத்து ஒரு 3 மாத காலத்தில் 45,861 பேரிடத்திலிருந்து உடல் உறுப்பு உறுதிமொழி பதிவுகள் வருவதற்கு காரணமாக அமைந்திருப்பது என்பது மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரிய ஒன்று. பொதுவாகவே எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய நம்முடைய மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதைப் போல, இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டாலே உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்பு தொடங்கினாலே நிச்சயம் அது பாதி அளவுக்காவது வெற்றியினை பெறும். இன்றைக்கு ஏராளமான பேர், நானும் கூட வந்தவுடனே நம்முடைய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களிடத்தில் எவ்வளவு பேர் சிறுநீரகம் வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டேன். சிறுநீரகம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்கள் ஏதோ சினிமா டிக்கெட்டுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அல்ல, வாழ்வின் இறுதி கட்டத்தில் உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்கள். அப்படி வாழ்க்கையில் இறுதி கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவருடைய எண்ணிக்கை 7,487 பேர். இந்த 7,487 பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே சிறுநீரகம் வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் கல்லீரல் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்கள் 470 பேர். சிறுநீரகம், கல்லீரல், இதயம், எலும்பு மஜ்ஜை, தோல், கண், கருவிழி போன்ற பல்வேறு உடல் உறுப்புகள் வேண்டிய நிலையில் காத்து கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வகையில் அவர்களுக்கு உதவி செய்கிற வகையில், அவருடைய உயிர்களை காப்பாற்றுகின்ற வகையில் ஒரு மகத்தான சேவையை அரசோடு இணைந்து ராமகிருஷ்ணா மருத்துவமனை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஏற்கனவே அவர்கள் கின்னஸ் சாதனை படைத்து, உலக சாதனை படைத்து ஒரு மிகப்பெரிய அளவிலான இதில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு உலக சாதனை என்கின்ற வகையில் அவர்கள் படைத்த சாதனையை அவர்களே மிஞ்சுகின்ற வகையில் இன்றைக்கு ஒரு 3 மாத காலத்தில் 45,861 பேரிடத்திலிருந்து உடல் உறுப்பு தான உறுதிமொழிகளை பதிவு செய்கின்ற அந்த சாதனையை படைத்திருக்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் சொன்னதைப் போல, தமிழ்நாடு அரசு, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த உடல் உறுப்பு தானம் என்கின்ற இந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கு பல வகைகளில் இன்றைக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை மியாட் மருத்துவமனையில் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் மாண்புமிகு முதல்வரும் அவருடைய துணைவியாரும் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு அவர்களுடைய உடல் உறுப்பு தானம் செய்து பதிவு செய்து நேரடியாக அந்த மருத்துவமனையில் அதற்கான சான்றிதழ்கள் தந்ததை பத்திரிகைகளில் அனைவருமே பார்த்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு 2023 செப்டம்பர் 23 அன்று உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என்கின்ற அறிவிப்பினை வெளியிட்டார்கள். அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு இன்றைக்கு அதன் மூலம் விழிப்புணர்வு பெற்று அரசில் ஆன்லைனில் மூலம் 14,300 பேர் உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் முன்வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல,
2023 செப்டம்பர் 23 பிறகு இதுவரை உடல் உறுப்பு தானம், அதாவது மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு 483 என்பது ஒரு அபரிதமான எண்ணிக்கை. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.